ஆரம்பமே அதகளமாச்சு. போன வேகத்துல திரும்பி வந்த சாச்சனா. விஜய் டிவில பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்கு. இதுல போட்டியாளரா கலந்துகிட்ட சாச்சனா எலிமினேஷன் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத வகையில இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு எலிமினேஷன் நடக்கும் அப்படின்னு பிக் பாஸ் அறிவிச்சிருக்காரு. ரசிகர்கள் அதிகமா எதிர்பார்த்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்கு. இதுல விஜய் சேதுபதி எப்படி நிகழ்ச்சியை கொண்டு போக போறாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ரசிகர்கள் இருந்த நிலையில ஃபர்ஸ்ட் டேவே ரசிகர்களோட பாராட்ட விஜய் சேதுபதி பெற்றிருக்காரு. ஆனா இதுவரைக்கும் இல்லாத வகையில இந்த சீசன்ல பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்கு முன்னோட்டமா ஃபர்ஸ்ட் டே ஷோ ஸ்டார்ட் பண்ண உடனேயே 24 மணி நேரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அப்படின்னு பிக் பாஸ் அறிவிச்சிருந்தாரு. 8வது சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில 18 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுல 14 போட்டியாளர்கள் விஜய் டிவி பிரபலங்கள் தான். அதே மாதிரி இந்த சீசன்ல வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு போடப்பட்டிருக்கு. கோட்டுக்கு 2 பக்கமும் வித்தியாசமான ரூம்ஸ் இருக்கு. ஒரு பக்கத்துல சௌரியமான பெட்ரூம் வசதி, பல வசதிகளோட இருக்கு. இன்னொரு பக்கத்துல வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி இந்த சீசன்ல ஆண்கள் தனியாவும், பெண்கள் தனியாவும் விளையாட போறாங்க. அவங்கள ஆண்கள் எந்த பக்கம் வேணும், பெண்கள் எந்த பக்கம் வேணும் அப்படின்னு பிக் பாஸ் கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில ஃபர்ஸ்ட் இதுல முடிவெடுக்க முடியாம போட்டியாளர்கள் திணறிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 3 ஆண் போட்டியாளர்களும் 3 பெண் போட்டியாளர்களும் வந்தப்பதான் பிக் பாஸ் இத கேட்டிருந்தாரு. அப்போ பெண் போட்டியாளர்கள் யோசிச்சு எங்களுக்கு பிங்க் கலர், அதாவது அதிகமான வசதிகள் இருக்கக்கூடிய பகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆண்கள் தரப்புல முதல்ல மறுத்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி எது வேணுமோ அதை கொடுக்குறோம், ஆனா நாங்க சொல்லக்கூடிய வாரத்துல பெண் போட்டியாளர்கள் யாரும் ஆண்களை எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு ஆரம்பத்துல இருந்த 4 பெண் போட்டியாளர்களும் சரி அப்படின்னு சம்மதம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்த நடிகை தர்ஷனா அப்புறம் ஜாக்குலின் 2 பேரும் இதுக்கு நாங்க உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள பிக் பாஸ் ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் இல்லாத வகையில 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு எலிமினேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால யார் வெளியேற போறாங்க அப்படின்னு ஓபனா நாமினேஷன் செய்யவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இப்போ டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல சாச்சனா தான் எலிமினேஷன் ஆகி வெளியே போறேன் அப்படின்னு சொன்னது ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. அதாவது சாச்சனா உட்பட முதல்ல 3 பெண் போட்டியாளர்கள் தான் அவங்களுக்கு சௌரியமான பெட்ரூம் வசதியோட இருக்கக்கூடிய பக்கம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஆண்கள் சொன்னது மாதிரி இந்த வாரத்துல ஆண் போட்டியாளர்கள பெண்கள் நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, பெண் போட்டியாளர்கள் நமக்குள்ளதான நாமினேஷன் செய்ய வேண்டியிருக்கும். அதுலயும் இந்த முடிவு எடுத்தது நாம 4 பேரும் தான். அதனால நீங்க என்ன நாமினேஷன் செஞ்சா நான் தாராளமா வீட்ல இருந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு விளையாடணும் அப்படின்னு ஆர்வத்தோட வந்திருக்கிற போட்டியாளர் முதல் நாளே தியாக செம்மலா மாறி நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க அப்படின்னு பேசுறதுக்கு உண்டான கேள்விகளை உருவாக்கி இருக்கு. விஜய் சேதுபதி முன்னாடி மேடையில பேசும்போது நான் தைரியமா எந்த முடிவும் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பேசின சாட்சிதா இன்னைக்கு முதல் நாளா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வெளியான தகவலின்படி சாட்சிதா தான் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது கேள்விப்படும் போது பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. ஆனாலும் இவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகி வைல்ட் கார்டுல இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.